Stone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். திமுக அணிக்குள் பாமகவை கொண்டு வர முயற்சிகள் நடப்பதாக தினமலர் ஒரு தலையங்க செய்தியை வெளியிட்டிருக்காங்க. துரைமுருகன் ஜி.கே. மணி ரூட்ல ஒரு முயற்சி நடக்கதா தகவல் வருது. அந்த வெற்றி கூட்டணி இருந்த பாமக 2வது இடத்தை முடிவு செய்யக்கூடிய கட்சி ஆயிடுச்சு. இன்னைக்கும் எடப்பாடிக்கும் ராமதாஸுக்கும் சிக்கல் அதுதான். ராமதாஸை விட்டா 2வது இடம் போயிருமோங்கிற அந்த சிக்கல் எடப்பாடிக்கு இருக்குது. எடப்பாடி தரப்புல சி.ஆர். பாஸ்கரன் போன்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக அணியில காங்கிரஸ் இருக்கு, விசிகா இருக்கு. ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? 1 இயர் கேண்டிடேட்டே நிறைய போடுவார். நீங்க சொல்றத பார்த்தா ராமதாஸ் அவர்கள் ஒரு புது கணக்கு தான் போடுறாரு. மீண்டும் ராமதாஸ் புது கணக்கு தான் போடுவார். பழைய கணக்கு போட்டாருன்னா அது அரூர்ல நடந்தது அவருக்கு என்னன்னு தெரியும். ஆதவர்ஜனாவும் வெறும் பேச்சு தான், செயலில் ஒரு புண்ணாக்கும் இல்லை. வெத்து பேச்சு, வெத்து டயலாக்கு, எமோஷனலா என்னத்தையும் பேசிக்கிட்டு வேலைக்கு ஆகாத ஒரு கோஷ்டி. ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கும் முடிவில் தான் இருக்கிறாரா? அந்த கேஸை நம்புறாரு. ரெட்ட தலைமை மீண்டும் வரும். எடப்பாடி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதுன்னு ஒரு தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்காரு. ஃபைன்டா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குகன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் குகன். திமுக அணிக்குள் பாமகவை கொண்டு வர முயற்சிகள் நடப்பதாக தினமலர் ஒரு தலையங்க செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அப்படி எதுவும் முயற்சிகள் நடக்குதா? துரைமுருகன் ஜி.கே. மணி ரூட்ல ஒரு முயற்சி நடக்கதா தகவல் வருது. அதே மாதிரி சி.ஆர். பாஸ்கரன் விஜய்க்கு ஆடிட்டர் வெங்கட்ராமன் ரூட்ல பாமக தாவேகா 50-50ன்னு 2.5 வருஷம் அன்புமணி சிஎம், 2.5 வருஷம் விஜய் சிஎம்னு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதாட்டும் டாக் வருது. இதெல்லாம் அரசியல் களத்தில் வரத்தான் செய்யும். ஏன்னா ஸ்டாலின் இதுவும் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். புள்ளி உரங்களோட டேட்டாவோட நான் சொல்கிறேன். ஸ்டாலின் கலைஞர், அன்னைக்கு கலைஞர் உயிரோடு இருந்தார். ஸ்டாலின் கலைஞருக்கு சபார்டினேட்டாக தான் இருந்தார். 2009ஆம் ஆண்டு பாமகவை அனைத்து தொகுதியிலும் தோக்கடிச்சிட்டார். பாமக சப்போர்ட்டில் ஜெயலலிதா, அதிமுக, தென் சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, திருப்பூர், செம்மலையானம், சேலம், ஒரு 6-7 தொகுதியில் அவங்க ஜெயித்தாங்க அன்னைக்கு 2009. ஆனா பாமகவை ஸ்டாலின் அனைத்து தொகுதிகளிலும் தோக்கடிச்சிட்டாரு. எங்க சப்போர்ட்டும் அவருக்கு இருந்து எங்க பிற்படுத்தப்பட்ட கூட்டமைப்பு சேர்ந்த கஞ்சம் ரெட்டி, கவரா நாயுடு, முதலியார், ரெட்டியார், பிள்ளை, கார்காத்தார், அகமுடையார், உடையார், யாதவர், பல சமூகங்கள், பிசி சமூகங்கள், கிராமணி தங்களையும் சொல்லணும்னு கேட்குறாங்க. கிராமணி எல்லாரோட, முத்தரையர் எல்லாரோட அந்த உழைப்பு அதுக்குள்ளே இருந்தது. அவ்வளோ சீட்லேயும் பாமக மு.க. ஸ்டாலின் தோக்கடிச்சிட்டாரு. பாமக சந்தித்த முதல் தோல்வி அது. எதிர்பாராத தோல்வி. மனித நீதிங்கிறதுல எங்களோட பங்களிப்பு அந்த தோல்வியில் அதிகம். அதை மு.க. ஸ்டாலின் முன்னிருந்து நடத்தினார் கலைஞர் சார்பா. அந்த தோல்விக்கு பிறகு 2019லையும் மு.க. ஸ்டாலின் வட தமிழகத்தில் அதிமுகவையும் சேர்த்து தோக்கடிச்சு காட்டிட்டார். அந்த வெற்றி கூட்டணி இருந்த பாமக 2வது இடத்தை முடிவு செய்யக்கூடிய கட்சி ஆயிடுச்சு. இன்னைக்கும் எடப்பாடிக்கும் ராமதாஸுக்கும் சிக்கல் அதுதான். ராமதாஸை விட்டா 2வது இடம் போயிருமோங்கிற அந்த சிக்கல் எடப்பாடிக்கு இருக்குது. அப்போ 19லையும் ஸ்டாலின் தோக்கடிச்சு காட்டிட்டார். 21ல் 10.5 கொடுத்தனால ஒரு 1 இயர் எழுச்சி ஏற்பட்டது. அதுல சேலம், தருமபுரியில் 4 சீட்டு ஜெயித்தாங்க. மயிலத்தில் 1 சீட்டு, அதுவும் சீமான் தலித் மக்கள் வாக்க பிரிச்சதுனால 1 சீட்டு மயிலத்தில் கொஞ்சம் ஓட்டில் ஜெயித்தாங்க. அப்ப எடப்பாடி தரப்புல சி.ஆர். பாஸ்கரன் போன்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக அணியில காங்கிரஸ் இருக்கு, திமுக அணியில விசிகா இருக்கு, திமுக அணியில மனோஜ், குருவுக்கு பெரிய இமேஜ். இன்னைக்கு குருவை வச்சுதான் இந்த மாநாட்டில் குரு தான் பெரிய ஸ்டாரா இருப்பார். குரு 1 இயர் வரலாற்றில் வீரப்பனு கிடைக்காதது அரசியல் சக்திங்கிறனால குருவுக்கு கிடைச்சிடுச்சு. நான் வீரப்பனு கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். வீரப்பனு கிடைக்காத அந்த 1 இயர் ஐக்கான் இது குருவுக்கு அரசியல் சக்திங்கிறனால அது கிடைச்சிடுச்சு. குருவுக்கு மகா விருதாம்பிகை, மகன் மனோஜ், இவங்க திமுக அணிக்கு ஆதரவா இருக்கிறாங்க. கடலரசன் மருமகன் மனோஜ் இவங்க திமுக அணிக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அந்த தமிழ் தேசிய அரசியல் பண்ணக்கூடிய தம்பி வேல்முருகன் அவரு திமுக அணியில தான் என்ன இருக்கிறாப்புல. அப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? 1 இயர் கேண்டிடேட்டே நிறைய போடுவார். பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் இந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு அந்த சேலம், தருமபுரியில் பின்னடைவை சரி பண்ணது, வெற்றி பெற்றாங்க. வெற்றி திமுக தான் பெற்று. சேலத்தில் பெரிய ஆர்கனைசரான என் நண்பர் செல்வ கணபதி தான் வெற்றி பெற்றாரு. அங்கேயும் வெற்றி பெற்றாரு. ஆனா வெற்றி பெற்றாலும் ஒரு சின்ன பலகீனம் இருக்குன்னு தெரிஞ்சதும் டக்குன்னு
வெற்றி பெற்றன்னு கலைஞர் மாதிரி இருக்காம ஷார்ப்பா பரிமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சரா நியமனம் பண்ணாங்க. லட்சுமணனை பொன்முடி இடத்துல மாவட்ட செயலாளர், பொன்முடி அந்த ஏரியாவில் மாவட்ட செயலாளர் போட்டாப்புல. அப்போ ஸ்டாலின் வந்து ப்ரோ ஒன்னியர் பண்ணி அவர் வந்து 2009, 19, 21 இந்த 3 தேர்தலில் பாமகவை தோக்கடிச்ச மாதிரி தோக்கடிக்கக்கூடிய ஒரு சூத்திரம், அதில் டெம்ப்ளேட்டு 2009 ஸ்டாலின் வந்து அதை கையில் எடுத்துட்டார். அதோட பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா, விக்கிரவாண்டியில் பாமக எமர்ஜ் ஆகி ஜெயித்துருவாங்கங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு அதிரடி பிரச்சாரத்தில் ஏறி வரும்போது மாம்பழத்தை தூக்கிட்டு அண்ணாமலையும் அன்புமணியும் விக்கிரவாண்டி தெருக்களில் சூப்பராக போய் வன்னியர் ஓட்டில் டாக்டரையா எமர்ஜ் ஆகி வரும்போது நான் வன்னியர் ரெட்டலைக்கு போட்டவங்க 23%, அதாவது 23% பெருமளவு நான் வன்னியர் தான், அப்படியே வந்து உதயசூரியனுக்கு போட்டுட்டாங்க. அப்போ ஸ்டாலின் இதையும் உணர்றாரு. அவர் வந்து அன்னியூர் சிவான்னு வன்னியரை தான் கேண்டிடேட்டை போட்டார். அப்போ சிம்பிளா துரைமுருகன் இப்போ இன்னைக்கு சிவசங்கர் கூடுதலா மின்சாரலாக கொடுத்திருக்காரு இல்லையா, ஆண்டிபுரம் சிவசுப்ரமணிய சன் சிவசங்கர் ட்ரெடிஷனல் டிஎம்கே காரர், அவரு குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், அவரும் திராவிட கழக திமுக அவருக்கு அப்பாவும் இருந்தவர். ஸோ அவரு தென் மற்ற அதர் காஸ்டாலையும் சாப்டான வன்னியர் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன், என் நண்பர் பவர்ஃபுல் ஆர்கனைசர் செல்வ கணபதி, இவர் ஆழ்வார் மையம் ஜெகத் ரட்சகன் வீரவன்னியர் பேரவை, இப்படி காங்கிரஸுக்குள்ள சத்ரியன் சுதா, இவர் விஷ்ணு பிரசாத், இப்படி கூட்டணி இந்த இதுக்குள்ள வந்து ப்ரோ வன்னியர் பாலாஜி, விடுதலை சிறுத்தைகள் கூட பாலாஜி ஒரு வன்னியர் தான். அப்போ நம்ம அணி வந்து ப்ரோ வன்னியர் பண்ணி மற்ற வாக்குகளை வந்து பாமக எதிராக கன்சால்டேட் பண்ணி தோக்கடிக்க முடியுங்கிறத 3 முறை காட்டிட்டார். ஸோ விக்கிரவாண்டிலையும் காட்டிட்டு நடந்துட்டு, அப்போ ஈஸியா ஸ்டாலின் தோக்கடிச்சிருவாருங்கிறது டாக்டர் ஐயாவுக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துக்குள்ள இருந்து வெற்றிக்கு எது ஃபார்முலா அது பார்க்குறாங்க. 9 தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய பாமக வெற்றிக்கான ஃபார்முலா எதுன்னு பார்க்குறாங்க. 2014 அன்புமணி ஜெயித்தது எதிர்ப்போட்டுகள் சிதறனால அன்புமணி ஜெயித்துட்டாப்புல. அதே மாதிரி 2024 சௌமியா அன்புமணி ஜெயிக்கணும். வன்னியர் ஓட்டில் ஒரு பகுதியை அன்பழகனும் 10.5 எடப்பாடியும் வந்து எடுத்துட்டு போனதால சௌமியா அன்புமணிக்கு வெற்றி வந்து நானே எதிர்பார்க்கல. ஒரு சீட்டு ஜெயித்துருவாங்க சௌமியா அன்புமணி தான் நான் நினைச்சேன். அரூர் தொகுதி தான் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அரூரில் வெள்ளாள கவுண்டரும் கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ ராமதாஸ் வெள்ளாள கவுண்டர் தான் கொலாப்ஸ் பண்ணி விட்டது அரூரில். சௌமியாமணி மத்திய அமைச்சர் ஆயிடுவாங்கன்னு வெள்ளாள கவுண்டர் வந்து எழுத்து ஓட்டு போட்டு காலி பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இந்த அரசியல் கிரவுண்ட் லெவல் நுணுக்கங்களை வந்து டாக்டர் ராமதாஸுக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். ராமதாஸ் மூலமாக அன்புமணிக்கும் தெரியும். அப்போ அதிமுக கூட்டணி போனால் அது ஜெயலலிதாவுக்குள்ள ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியோ சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியோ இல்லைன்னு தேமுதிக ஃபீல் பண்ணுறது மாதிரி பாமகவும் அதே ஃபீலிங்ஸை வந்து இப்போ முன்னெடுக்கிறாங்க. ஜெயலலிதா பீரியட்லேயே பாமக ஒரு அடி 9 வாங்கிட்டாங்கிறத நம்ம மறுத்துட்டு பேசக்கூடாது. அதை விட மோசமான நிலைமையில் எடப்பாடி பழனிசாமியோட தன்மையும் இதுவும் நான் வன்னியர்கள் மத்தியில் இருக்குங்கிறத பாமக உணர்றாங்க. அப்போ அவங்க 19 ரிசல்ட்டு 21 ரிசல்ட்டையா 26லையும் பார்க்க விரும்புவாங்க. ஸோ அப்போ ஒரு மாற்று அணி மாற்று சிந்தனை அவங்க மத்தியில் ஓடுது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ராமதாஸ் அவர்கள் ஒரு புது கணக்கு தான் வந்து போடுறாரு. புது கணக்கு தான் போடுறாரு. நிறைய அதிகாரத்தை வந்து நம்ம கையில் எடுக்கணும், அதன் பிறகுதான் கட்சியை கொஞ்சம் மேம்படுத்தணுங்கிற ஒரு அதிகாரத்திலோடு இருக்காரு. புது கணக்கு தான் போடுறாரு. அந்த புது கணக்கில் அவருக்கு மிஸ் ஆனது சௌமியா அன்புமணி ஜெயித்திருப்பாங்க, வன்னியர் ஓட்டு 10 புள்ளி கொடுத்தாரு, இன்னும் அன்பழகன் வன்னியர் அங்கே பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு அங்கே வந்து மிஸ் ஆயிடுச்சு. மீண்டும் ராமதாஸ் வந்து புது கணக்கு தான் போடுவார். பழைய கணக்கு போட்டாருன்னா அது அரூரில் நடந்தது அவருக்கு என்னென்னு தெரியும், இது விக்கிரவாண்டியில் நடந்தது என்னென்னு தெரியும், அங்கே உள்ள மக்கள் மனநிலைன்னு என்னென்னு தெரியும். 98 உருவான ஒரு மனநிலை இதுதான். நான் இதில் வெல்வெஸ்ட்டு டாக்டரேட் வாங்கின ஒரு இதில் அவருக்கு பிறகு இதை தெளிவாக இதை தெரிஞ்சது நானும் ஒருத்தன். மு.க. ஸ்டாலின் அவரை சார்ந்தவங்களுக்கும் அனுபவங்கள் படிப்பில்லைன்னு அவங்களுக்கும் தெரியும். மற்ற மு.க. ஸ்டாலினுக்கு இந்த நுணுக்கம் தெரிஞ்ச அளவுக்கு டாக்டரையா நுணுக்கம் தெரிஞ்ச அளவுக்கு இல்லைனாலும் நானும் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவு அதை ஃபாலோ பண்ணி நானும் களத்துக்குள்ளே இருந்தவங்கிறனால கள அரசியல் தெரிஞ்ச அரசியல் முறைதான் எனக்கும் தெரியும். மற்ற ஏசி ரூம் ஆட்களுக்கு இதில் உள்ள இந்த நுணுக்கங்கள் பாவுக்கோ சூவுக்கோ ஸ்ரீக்கோ தெரியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ராமதாஸ் வந்து எல்லா ஆப்ஷனையும் ஓப்பன் பண்றாரு. விஜய் பாமக சிஆர் பாஸ்கரன், விஜய்க்கு ஆடிட்டர் வெங்கட்ராமன் ஒரு பேச்சுவார்த்தை,
வேஸ்ட் ஆயிட்டாங்க, கமந்தே அடிச்சு போயிட்டாங்க. ஆதவர்ஜுனாவும் வெறும் பேச்சு தான், செயலில் ஒரு புண்ணாக்கும் இல்லை. வெத்து பேச்சு, வெத்து டயலாக்கு, எமோஷனலாக என்னத்தையும் பேசிக்கிட்டு வேலைக்கு ஆகாத ஒரு கோஷ்டி. ஜான ஆரோக்கியசாமி 12 கோடி வாங்கி ஒன்றும் வேலைக்கு ஆகலும் போது வெங்கட்ராமன் வந்து விஜயை காப்பாற்றுறதுக்கு டக்குன்னு அதிமுக பாஜக கூட்டணி அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணதுமே விஜய் படுத்துட்டாரு, கவர்ந்தடிச்சு படுத்துட்டாரு, ஷாக் ஆயிட்டாரு. ஆதவர்ஜுனாவுக்கும் ஜான அரசியாமும் என்ன செய்யணும் தெரியாம பங்காகி உட்கார்ந்துட்டாங்க. அப்போ வெங்கட்ராமன் அவருக்கு ஆடிட்டர் வந்து ராமதாஸ் விஜய்னு ஒரு இதை அவர் ப்ளோட் பண்ணி ராமதாஸை பார்த்து சிஆர் பாஸ்கரனும் வெங்கட்ராமனும் இப்போ அது ஓடிட்டு இருக்கு. அது அவங்க என்ன வராங்கன்னா, கொஞ்சம் மயிரிழையில தான் சௌமியா அன்புமணி தோத்தாங்க. ரெண்டு செக்மெண்ட் வேற லீட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த அணியில் 2 செக்மெண்ட் 2-3 செக்மெண்ட் லீட் பண்ணியிருக்காங்க. அப்போ விஜய் கம்பைன் பண்ணி போனால் பாமக எதிர்ப்பு வாக்குகள் வந்து 2ஆவது சதரம். ஒன்று திமுக போகும். திமுகவில் ஒரு 1 இயர் கேண்டிடேட் பாமக எதிராக போட்டுருக்காங்கன்னா அந்த இடத்துல அண்ணா திமுகவில் ஒரு உடையாரையோ ரெட்டியாரையோ போட்டிருக்காங்கன்னு வைங்க, பாமக எதிர்ப்பு ஓட்டு சதரம். அப்போ பாமக ஓட்டை கன்சால்டேட் பண்ணால் ஜெயித்தரலாம். இப்போ இந்த எதிர்ப்பு ஓட்டு திமுக கன்சால்டேட் ஆகிறதுனால தானே தோக்குது. இப்போ திமுக ஒரு ரெட்டியாரை போட்டாங்கன்னு வைங்க, அண்ணா திமுக ஒரு நாயுடு போட்டான்னு வைங்க, பாமக எதிர்ப்பு ஓட்டு சதரம் 1 இயர் கன்சால்டேஷன் பண்ணுனா அது ஜெயித்தரலாம். ஸோ ராமதாஸ் நுணுக்கமா இந்த அரசியலுக்குள்ள தான் போறாரு. இதுதாங்க கல யதார்த்தம், இதுதாங்க டாக்டர் ஐயாவுக்கு எண்ண ஓட்டம். சிஆர் பாஸ்கரன் ஒரு ஸ்ரூடு 1 இயர், அவரு இந்த இடத்துக்குள்ள இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் சேலம் தர்மபுரியில் உள்ள சிட்டிங் எம்எல்ஏஸ் வந்து எடப்பாடியை நம்பி ஜெயித்தரலான்னு அவங்க நினைக்கிறாங்க 4 பேர். இதற்கிடையில துரைமுருகன் ஜி.கே. மணி மூலமா திமுகவுக்கும் ஒரு மூவ் நடக்குது. ஸோ பாமக தன்னோட முடிவை கடைசி கட்டத்தில் ஒரு கேம் சேஞ்சர் ஆட்டு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை இது பண்ணி தான் நடத்துவாங்க. இப்போ சித்திரை நிலவு முழு மாநாட்டில் அது பெரிய கூட்டம் வரும், 10 லட்சம் பேரை திரட்டுவாங்க, மிகப்பெரிய கூட்டம் வரும். 1 இயருக்கு டாக்டர் ராமதாஸ் உறுதியானவர். நான் என்னைக்குமே அதை மறைச்சோ நான் பேசினது கிடையாது, உண்மையை தான் நம்ம பேசுவோம். ராமதாஸ் ஒரு ஜாதிக்கு செய்தது 1 இயர் சமூகம் செய்த அளவுக்கு இந்தியாவிலே எந்த ஒரு தலைவரும் ஒரு ஜாதிக்கு செய்ததில்லை. 40 வருஷத்துக்கு முன்னாடி ராமதாஸ் இந்த 1 இயர் சங்கம் பாமக ஆரம்பிக்கும் பிறகு 1 இயருக்கு சமூக அரசியல் பொருளாதார நிலைமை என்ன, இன்னைக்கு 1 இயருக்கு சமூக பொருளாதார நிலைமை என்ன, டாக்டர் ஐயாவோட அந்த உழைப்பு தான் 1 இயர்களை இந்த வளர்ச்சியை கொண்டு வந்திருக்குது. இப்ப அரசியல் ரீதியா ராமதாஸுக்கு பெரிய பிளஸ் என்னன்னா, விக்கிரவாண்டியில 2வது இடம் வந்ததும் எடப்பாடி 3வது பேருமோன்னு போலரைசேஷன் பயந்து ஓடுனதும் தான் ராமதாஸுக்கு பெரிய பலம். இந்த பலத்துல ராமதாஸ் இன்னைக்கு வட தமிழகத்துல பெருசா பார்கெயின் பண்றாரு. ஸோ ராமதாஸுக்கு பார்கெனிங் அடிக்கிறதுக்கு தான் இவர் எடப்பாடியும் பாஜக போனாருங்கிறதும் கூடுதல் காரணம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். டஃப் பார்கெய்னர், கடைசியில் தான் அவருக்கு முடிவை சொல்லுவார். இஸ் பிளேயிங் கார்ட்ஸ் க்ளோஸ் டு ஹிஸ் செஸ்ட் டாக்டர் ராமதாஸ். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கும் முடிவில் தான் எதுவும் இருக்கிறாரா? அவருக்கு எப்படி என்டிஏ கூட்டணியில் எதுவும் சீட்டு கொடுப்பாங்க? எந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணி சீட்டு கொடுப்பாங்க? ஓபிஎஸ் அந்த கேஸை நம்புறாரு. ரெட்ட தலைமை மீண்டும் வரும், எடப்பாடி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதுன்னு ஒரு தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்காரு. 4 வாரத்தில் முடிக்கணும்னு சொன்னார், முடிக்கலையே தேர்தல் ஆணையம். எடப்பாடி இதை முடிச்சுக்கிட்டு ரிலீவ் ஆயிடலான்னு நினைக்கிறாரு. அவங்க இழுத்துல அடிக்கிறாங்க. ஸோ இது பலத்துக்கு ஏற்ப 11.4 19.4 பலத்துக்கு ஏற்ப சீட்டு வாங்குறது கூட அண்ணாமலை போன்றவங்க இதை ஒரு கருவியாக கூட பயன்படுத்தலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அதிக சீட்களை எதிர்பார்க்கும் விசிகாவுக்கு பாமக மூலம் எதுவும் செக் வைக்குதா திமுக? திமுக காங்கிரஸ் பாமகனாலும் ஜெயிக்கும், திமுக காங்கிரஸ் விசிகானாலும் ஜெயிக்கும். இதுதான் யதார்த்தம். இப்போ பாமக திமுக கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க, காங்கிரஸ் ரூட்ல திமுக ரூட்ல போடக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம் அதெல்லாம் பார்க்க மாட்டான். நேற்று வரை அங்க இருந்து திருமாவளவன் தான் உறுதியா இருந்தாருலாம் பார்க்க மாட்டான். இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு பாமக, ஸோ அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு விழுந்துரும். அப்போ பாமகவுக்கு வந்து 2004 2006 கிடைச்ச அளவுக்கு வெற்றி வந்து ஜாக்பாட் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வந்தா கிடைச்சிடும். ஒரு பெரிய ஜாக்பாட் இருக்கு. பட் ஸ்டாலின் வந்து திருமாவளவனை கண்டினியூ பண்ண தான் விரும்புறாரு. ஏன்னா அவர் வந்து இந்த கெமிஸ்ட்ரி அப்படியே இருக்கணும்னு பாக்குறாரு. இதில் சும்மா ஒரு கெமிஸ்ட்ரியை ரப் பண்ணி எண்ணத்துக்குங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு. துரைமுருகன்ட்ட ஒரு ப்ரெஷர் இருந்தது. அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இப்படி நடக்கும்போது ஸ்டாலின் வந்து ஒன்றும் துரைமுருகன் சொல்லதை கேட்க மாட்டாரு. நானே சொல்லியிருப்பேன், இப்போ நான் சொன்னதில் 10 கட்டு கரெக்டாக இருக்கும்பா, யார் என்ன ட்ரால் பண்ணாலும் ஒவ்வொன்றா எடுத்துப்பாரு, மற்றவன் சொன்னதை எடுத்துப்பாரு, 10 கட்டு நான் சொன்னது கரெக்டாக இருக்கும், ஒவ்வொன்றா மனச்சாட்சிப்படி நியாயமாப்பாரு, அப்போ சேர்க்க மாட்டார். இப்போ நான் வந்து வாய்ப்பு குறைவுன்னு நான் கருதுறேன். ஆனால் ஸ்டாலின் வந்து அதை எப்படி டீல் பண்ணுறாருன்னு பார்த்தா
அவருக்கு மெயின் கெமிஸ்ட்ரி இருக்கணும்னு தான் ஸ்டாலின் பார்க்குறாரு. ஏன்னா இந்த அணி வந்து ஒரு 33% பலத்தில் 53% வந்த அணி, 3 முறை கெமிஸ்ட்ரியில் 45 தாண்டின அணி. ஸோ ஸ்டாலின் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பார். இந்த ஓட் பேங்க் அப்படியே தக்க வச்சு இதில் ஜெயிச்சாவே போதும்னு நினைக்கிறார். அந்த கெமிஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற போக்கு தான் ஸ்டாலின்ட்ட இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுப்பேன். நன்றி சார். நன்றி.